ஆமாம், தாலிக்கு தங்கம் வந்து புரட்சித்தலை அம்மா அவருடைய திட்டம். அந்த அந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தை ஏன்னா அது அம்மா தான் கொடுத்தாங்க. அம்மா அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல 1 கிராம்னு தான் அந்த திட்டமே வந்தது. 1 கிராமில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 1 கிராமில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி 1 கிராமில் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அம்மாவே என்ன சொல்கிறாங்கன்னா 4 கிராமில் பண்ணி கொடுங்க. 4 கிராம் நல்லா பண்ணிடலாம், தாராளமாக அரை பவுனில் பண்ணிடலாம் அப்படின்னோடனே பண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட காட்டுறாங்க. அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு என்ன நல்லாவே இல்லை, இது எப்படி ஒருத்தன் கழுத்தில் மாட்ட முடியும், இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஒரு பெண், ஒரு தாயாக உணர்றாங்க. இதை நான் என் மகளுக்கு வாங்கி போட்டேன்னா அவள் என்னை என்ன சொல்லுவா அப்படின்ற மாதிரி அந்த தாயின்ற அந்த ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாங்க. இது நல்லா இல்லை, 8 பவுனோ சரி 8 கிராமாக பண்ணுங்க அப்படின்னு 8 கிராம் 1 பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது கொடுக்கவே முடியல, இவங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 5.5 லட்சம் கோடி கடன். அதாவது எப்போ இதற்கு முன்னால் ஆட்சி செய்த அனைத்து முதல்வரையும் சேர்த்து யார் கருணாநிதி அவர் உட்பட 5.5 லட்சம் கோடி கடன் இருந்ததை இப்போ இந்த 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியாக மாற்றிய ஒரு வரலாறு படைத்த சிஎம் தான் யாருன்னா மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து எவ்வளவு கடன் வாங்கினாலும் அவருக்கு ஏதோ செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு செலவில் இந்த தாலிக்கு தங்கத்தையும் சேர்க்கலாமான்னா சேர்க்க முடியல அவரால். ஸோ அதனால் இதை நிறுத்திட்டார். அதற்கு மேலாக இது குறிப்பாக அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம்னு மக்களில் அதாவது எழுத படிக்க தெரியும். அதாவது இன்றைக்கி ஒரு பிறந்த குழந்தை எழுத படிக்க தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் தாலிக்கு தங்க திட்டம் வந்து யாருடைய திட்டம்னா புரட்சித்தலைவி அம்மாவுடைய திட்டம். அதை கொண்டு சென்று பல இடங்களில் சேர்த்தவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள். அதனால் வந்து அந்த திட்டத்தை வந்து இன்னும் நம்ம அந்த திட்டத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய வாசம் தெருவெங்கும் வீசுன்றதுனால வேண்டான்னு அதை முடக்கி போட்டாங்க.